பூஜை பண்ணுறாங்களா? பெண்கள் தான் காசு இல்லாமல் பூஜை பண்ணுவாங்க. ஆண்கள் பூஜை பண்ணுவாங்க, கோயிலில் காசுக்கு பூஜை பண்ணுவாங்க. வீட்டில் உன்னை பூஜை பண்ணுன்னு உன்னை உடல் உழைப்பு, உன்னோட உழைப்பை சுரண்டிட்டு இருக்காங்க காசு இல்லாமல். சமன் உழைப்பை சுரண்டிட்டு இருக்காங்க. சமையல் கட்டை உடைக்கிற போராட்டம் யார் பண்ணா? பெரியார் பண்ணா. ஏன் அப்படின்னா உன்னை சுரண்டான், உழைப்பு சுரண்டல் நடக்குது. உனக்கு சம்பாத்தியம்னு ஒன்று இல்லாமல், சொத்துன்னு இல்லாமல், உன்கிட்ட காசுன்னு ஒன்று இல்லாமல், உன்னை அடிமையாக, பொருளாதாரத்தில் அடிமையாக, உன்னை வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் உன்னை சுரண்டிக்கிட்டே இருக்க. அப்போ நீ சமையல் கட்டை உடைச்சாதான் நீ வெளில வர முடியும். சயின்டிஃபிக்காக பேசுகிற. திருமணம் ஏன் திருமணத்துக்கு ஒன்று அடிமையாவை அப்படின்னா இணையர் சுயமரியாதை அப்படின்னா திருமணத்தில் இருக்கிற அத்தனை மந்திரமும் பெண்களை தரம் தாழ்த்தியும் அசிங்கமாகவும் வச்சிருக்கு. கன்னிகாதானம் நான் என்ன ஆடா மாடா என்ன கன்னிகாதானம் கொடுக்க? அம்பானி வீட்டில் முதல்ல கன்னிகாதானம் தான் செய்கிறாங்க. அப்படிங்க இப்போ பெரியார் சுயமரியாதை திருமணம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. இவரை விட யார் பெண்ணுக்கு இப்படிலாம் யோசிச்சிட முடியும்?